வேற வேற எடுத்து வச்சுட்டம்மா. வேற என்னம்மா? ரூபாவை பற்றியெல்லாம் பார்க்காதம்மா. என்ன வேணாலும் வாங்கிட்டு வரேன். நீ கேட்க நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவேனாம்மா? நீ என்ன வேணா சொல்லுமா, நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ணன் எவ்வளவு? இந்தாங்கண்ணே 100 ரூபாச்சுண்ணே. ஆனா பரவாயில்லண்ணே, ஒய்ஃப்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுறீங்க. ஏய், போன்ல பேசுனது என் பொண்டாட்டி இல்லல, எங்க அம்மா. வேற ஏதாவது வேணுமா? சும்மா சும்மாலாம் கடைக்கு அனுப்பிட்டு இருக்க கூடாது. வேணா இப்பமே சொல்லிடு. ஒரு நாள் வீட்டுல இருக்க முடியல, சும்மா அதை வாங்கிட்டோ இதை வாங்கிட்டோ. சரி சரி அண்ணா, எவ்வளவு ரூபா ஆச்சு? 50 ரூபா ஆச்சு. ஆனா தம்பி, இருந்தாலும் அம்மா கிட்ட இவ்வளவு கோவப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. ஒரு நிமிஷம் இங்க வா. போன்ல எங்க அம்மா இல்ல, என் பொண்டாட்டி. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? எவ்வளவு கேட்ட? 50 ரூபாவா? அம்மா வாங்கலாம். அம்மா இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்?